வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மோடி பிரதமராக நீடிக்க முடியாதா, நிதிஷ்குமார் பரபரப்பு தகவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்பொழுது ஒரு முக்கியத்துவம் இருக்குது. இப்போது நம்மளுடைய பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சிருக்காங்க. யாரால் ஆட்சி அமைச்சிருக்காங்க, எந்த கூட்டணியால் ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா நிதிஷ்குமார், ஓகேங்களா, முக்கியமான புள்ளி அவரும். அண்ட் சந்திரபாபு நாயுடு, நம்மளுடைய ஆந்திரா முதலமைச்சர், அவரும் இருவரும் இணைந்ததால் மட்டுமே தற்பொழுதைய வரைக்கும் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது அப்படின்னே பார்த்திங்கன்னா உறுதிப்பட சொல்லலாம். ஏனென்றால் தற்சமயம் வரைக்கும் ஆதரவு அவ்வளோ வரும், இவ்வளோ வரும், 400 தொகுதி வரும் அப்படி இப்படின்னு அமித்ஷா சொன்ன தகவல்லாம் கனவில் கூட நடக்காது அப்படின்ற மாதிரி இப்போ நடந்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இவர்கள் இருவரால் தான் ஆட்சி இருக்குது. ஸோ இவங்க 2 பேரில் ஒருத்தர் போயிட்டாலாம் டோட்டல் கொலாப்ஸ், அதாவது ஆட்சி கவிழ்ந்தது அப்படின்ற மாதிரி தான். அப்போ 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்படாத அளவிற்கு நம்ம ஆட்சியை நடத்தணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்துட வேண்டியதான், அப்படி இல்லைன்னா டோட்டலாக கதை முடிஞ்சிடும் அப்படின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர்னு மோடிக்கு ஒரு ஜஸ்ட்டு பேர் மட்டும்தான், வேலைகள்லாம் இவங்க தான் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க எதனா சொன்னாலும் அதை செஞ்சு ஆகணும். இல்லைனா விளைவுகள் என்பது இப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போது இவங்க விலகிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். ஸோ நிறைய இருக்குது. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாகவே பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருப்பார். நமக்கு ஒன்று பார்த்திங்கன்னா கரெக்டாக அமைஞ்சா ஓகே, அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இழுதடிப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அதை விட்டு வேறு ஒன்றை பயணிக்கணும் அப்படின்றவர் தான் நிதிஷ்குமார். ஸோ அந்தளவுக்கு அவர் பார்த்திங்கன்னா முன்கூட்டியே கணித்து அதனை தடுக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமாராக விளங்குகிறார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் அவருடைய செயல்பாடுகள் ஒன்றொன்றும் பார்த்திங்கன்னா பாஜகவில் கொஞ்சம் பதற்றத்தையும் பரபரப்பையும் தொடர்ந்து ஏற்படுத்தும். ஏன்னா அவருடைய பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஆளுமை அப்படி, அவருடைய திட்டங்கள் அப்படி. ஒன்று எதிர்த்துட்டாருன்னா அதை கடைசி வரைக்கும் எதிர்ப்பார், இல்லைன்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சுக்காது. அதுமாரி தான் பாஜக. ஸோ கடைசி வரைக்கும் நெருப்பில் பார்த்திங்கன்னா அதாவது வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு சுமக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தான் நம்மளுடைய பார்த்திங்கன்னா பாஜகவுடன் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும். ஸோ ஒரு நொடியும் ஒரு அடியும் பார்த்து தான் வைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் மிஸ் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் ரீதியிலான அரசியலை முன்னெடுக்கப் போகிறார்கள் பாரதிய ஜனதா அப்படின்றத. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.